சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சென்ற வகுப்பில் ஜீவ ஈஸ்வர விசாரத்தை செய்து முடித்தோம். ஜீவனை பற்றி சில கருத்துக்களை பார்த்து ஜீவனுடைய சொரூபம் என்ன என்று நிச்சயிக்கப்பட்டது. ஈஸ்வரனுடைய தத்துவமும் நம்மால் பார்க்கப்பட்டது. இன்றைய வகுப்பில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம் விசாரம் செய்யப்படுகின்றது. ஜீவ ஈஸ்வர சம்பந்தக. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தமானது சாஸ்திரம் பேசுகின்றது என்றால் ஐக்கிய சம்பந்தம் பேசுகின்றது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சாஸ்திரம் கூறுகின்றது. அந்த ஐக்கிய விசாரத்தை இன்று நாம் செய்ய இருக்கின்றோம். ஜீவனை பற்றி பல கருத்துக்களை சிந்தித்தோம். அனைத்தும் நம்மால் சிந்திக்கப்பட்ட கருத்துக்கள் அல்ல, சாஸ்திரத்தில் சொன்ன கருத்துக்களைத்தான் நாம் சிந்தித்தோம். ஆகவே சாஸ்திரமானது ஜீவனை பற்றி பல கருத்துக்கள் பேசுகின்றது. ஈஸ்வரனை பற்றியும் சாஸ்திரம்தான் பேசுகின்றது. இந்த அறிவு, ஜீவனை பற்றி ஈஸ்வரனை பற்றிய அறிவானது நமக்கு சாஸ்திரத்திலிருந்து கிடைக்கின்றது. எப்படி கண்ணை பயன்படுத்தி ஒரு பொருளினுடைய வர்ணத்தை பற்றிய அறிவை அடைகின்றோமோ, அதுபோல சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஜீவனை ஈஸ்வரனை பற்றியெல்லாம் நாம் அறிவை அடைகின்றோம். நமக்கு அறிவை கொடுக்கும் கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். எந்த ஒரு கருவி நமக்கு அறிவை கொடுக்குமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு, கருவியாக கொண்டு இதுவரை ஜீவ ஈஸ்வர விசாரம் செய்தோம். இதில் சாஸ்திரமானது எப்படிப்பட்ட பிரமாணமாக இருக்கின்றது, எப்படிப்பட்ட கருவியாக இருக்கிறது என்றால், சாஸ்திரம் சப்த பிரமாணம், சப்த ரூபமான பிரமாணம். சப்த பிரமாணம் என்றால் சாஸ்திரம் உபதேசத்தின் மூலமாகத்தான், சாஸ்திரத்தை குரு உபதேசிக்கும் பொழுதுதான் இந்த ஞானத்தை நாம் அடைகின்றோம். சப்த பிரமாணம் என்றால் சில சொற்களினால் சாஸ்திரம் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றது. சொல் என்றால் என்ன? ஒரு பொருளை உடைய லெட்டர்ஸ் என்றால் அக்ஷரங்களினுடைய கூடுதல் சொல். அந்த சொற்களினுடைய கூடுதலை வாக்கியம் என்று நாம் கூறுகின்றோம். ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் என்றால் என்ன? வாக்கியம் என்றால் சில சொற்களினுடைய சேர்க்கை. அறிவை கொடுக்கின்ற பொருளுடைய சொற்களினுடைய சேர்க்கைக்கு வாக்கியம் என்று பெயர். இந்த சாஸ்திரமானது வாக்கியத்தின் மூலமாக நமக்கு ஜீவனை பற்றி ஈஸ்வரனை பற்றி எல்லாம் சொன்னது. எத்தனையோ வாக்கியங்கள், எத்தனையோ சொற்களினுடைய சேர்க்கையினால், சென்டென்ஸ், அவைகளினால் ஜீவனை பற்றி ஈஸ்வரனை பற்றி பல கருத்துக்கள் கூறியது. வேதத்தில் வருகின்ற வாக்கியங்களை மந்திரங்கள் என்றெல்லாம் நாம் கூறுவோம். ஆகவே பல வாக்கியங்கள் ஜீவனை பற்றி பேசியது, பல வாக்கியங்கள் ஈஸ்வரனை பற்றி பேசப்பட்டது, சிருஷ்டியை பற்றி பேசப்பட்டது. இனி எந்த வாக்கியம் சாஸ்திரத்தில் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று பேசப்படுகின்றதோ
அந்த வாக்கியத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றோம். ஜீவனை பற்றி பேசிய வாக்கியத்தை நாம் படித்தோம். ஈஸ்வரனை பற்றி பேசிய வாக்கியங்களை, அந்த சொற்களை நாம் படித்தோம். இப்பொழுது எந்த ஒரு சொல், எந்த ஒரு வாக்கியமானது ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி பேசுகின்றதோ அந்த வாக்கியத்தை தான் நாம் இப்பொழுது விசாரத்திற்கு எடுத்துக்கொள்கின்றோம். அந்த வாக்கியத்திற்கு ஒரு பெயர் உண்டு. எந்த வாக்கியம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று பேசுகின்றதோ அந்த வாக்கியத்தை மகா வாக்கியம் என்று கூறுகின்றோம். அந்த வாக்கியத்திற்கு என்ன பெயர்? மகா வாக்கியம். இங்கு ஏன் மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது என்றால், சாஸ்திரம் எதற்காக ஜீவனை பற்றி பல வாக்கியங்கள், ஈஸ்வரனை பற்றி பல வாக்கியங்கள் பேசியது என்றால், இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துவதற்காகத்தான் பேசியது. ஜீவனை பற்றி பல கருத்துக்கள் சாஸ்திரம் பேசும் பொழுது அதில் தாத்பரியம், நோக்கம் கிடையாது. ஜீவன் ஈஸ்வரனை பற்றி பேசும் பொழுதோ ஈஸ்வரனிடம் அதிக நோக்கம் கிடையாது. இருவரும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துவதற்காகத்தான் பேசப்பட்டது. ஆகவே சப்த பிரமாணமான சாஸ்திரம் பல வாக்கியங்களை கொண்டிருந்தாலும் அந்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து மகா வாக்கியம். மகா வாக்கியம் என்றால் என்ன? எந்த வாக்கியம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் சம்பந்தப்படுத்தி ஐக்கியம் என்று கூறுகிறதோ அதற்கு மகா வாக்கியம். இப்பொழுது மகா வாக்கியம் என்று அந்த வாக்கியத்தை சொல்வதற்கு முதல் காரணம் தாத்பரியத்துவாத். அங்குதான் தாத்பரியம் இருக்கின்றது, மைய கருத்து இருப்பதனால் மகா வாக்கியம். முக்கிய வாக்கியம்னு சொல்லலாம், ஆனால் சம்பிரதாயத்தில் மகா வாக்கியம் என்று கூறுகின்றோம். ஏன் மகா வாக்கியம் என்றால்? மகத் என்றால் பெரியது, இங்கு முக்கியம் என்று பொருள். மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா என்றால் முக்கியம் இல்லைதான். மற்றது பேசப்படுவது இதற்காகத்தான், இந்த ஐக்கியத்திற்காகத்தான் மற்ற வாக்கியங்கள் இருக்கின்றது. ஆகவே முக்கியமான வாக்கியம் மகா வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இனி ஒரு காரணமும் உண்டு மகா வாக்கியம் என்று கூறுவதற்கு. மகத் பிரயோஜனவத் வாக்கியம். இந்த வாக்கியம்தான் பெரிய பிரயோஜனத்தை நமக்கு தருகின்றது. உபனிஷத்தில் பல வாக்கியங்களை படித்தாலும் எந்த வாக்கியம் நம்மை மோக்ஷம் என்ற பிரயோஜனத்திற்கு எடுத்து செல்லும் என்றால் இந்த மகா வாக்கியம்தான் நமக்கு பெரிய மோக்ஷம் என்கின்ற பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆகவே மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. மகத் பிரயோஜனவத் வாக்கியம், பெரிய பிரயோஜனத்தை உடைய வாக்கியம். ஆகவே மகா வாக்கியம். சாஸ்திரம் படிக்கின்ற நாம் ஜீவனை பற்றியெல்லாம் நல்லா படிச்சுட்டு ஈஸ்வரனையும் படிச்சுட்டு மகா வாக்கியத்தை மட்டும் படிக்கலைன்னு வச்சுக்குவோம், நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜீவனை படிச்சுட்டு எனக்கு 3 சரீரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், ஈஸ்வரனை படிச்சுட்டு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்குவோமே தவிர அதனால என்னுடைய துக்க நிவர்த்தி அப்படிங்கிறது போகாது. இந்த மகா வாக்கியத்தில் எப்படி எனக்கு இந்த பிரயோஜனம் வருதுங்கிறது நம்முடைய அடுத்த விசாரம், பலன்கிறத பற்றிய விசாரம், அங்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த மகா வாக்கியம்னு ஏன் பெயர் வந்தது என்றால், ஒன்று முக்கிய வாக்கியம், இனி ஒன்று இந்த வாக்கியம்தான் மோக்ஷம் என்கின்ற 4வது புருஷார்த்தத்தை நமக்கு கொடுக்கும். இனி மகா வாக்கியத்தினுடைய லட்சணத்தை பார்ப்போம். மகா வாக்கியம் என்பது முதல்ல சமஸ்கிருதத்தில் கூறி தமிழில் விளக்குகின்றேன். நான் சமஸ்கிருதத்தில் சொன்னாவே உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவசியம் இல்லை. இதனுடைய லட்சணம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம். இதுதான் மகா வாக்கியத்தினுடைய லட்சணம். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம். இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தேவையோ? ஜீவ ஈஸ்வர. என்ன மொழிபெயர்ப்பு? ஜீவ ஈஸ்வர. ஐக்கியத்துக்கு எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஐக்கியம். போதகம் என்றால் உபதேசிக்கின்ற வாக்கியம். ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று உபதேசிக்கும் வாக்கியம்.
ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, ஐக்கியம் என்று உபதேசிக்கும் வாக்கியத்திற்கு மகா வாக்கியம் என்று பெயர். இந்த மகா வாக்கியமானது ஜீவன் ஒரு இடத்தில் இருக்கான், ஈஸ்வரன் ஒரு இடத்தில் இருக்கிறார், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுக்கோமே அப்படிங்கிற வாக்கியம் அல்ல. உண்மையில் ஒன்றுதான் இருக்கின்றது என்று உபதேசிக்கின்ற வாக்கியம். ஒன்றுதான் ஜீவன் ஈஸ்வரன் என்ற இரண்டு பெயரை உடையதாக இருக்கின்றது என்று உபதேசிக்கின்றது. இப்ப ரெண்டு ஆரஞ்சு பழம் இருக்கு, ஒரு குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு ஒண்ணுதான்னு சொல்றோம். அங்கேயும் நம்ம ஐக்கியப்படுத்துகின்றோம். இதிலிருந்து என்ன, ரெண்டு பொருள் இருக்கின்றது, ஒன்று என்று சொல்கின்றோம். அவ்விதம் ஜீவன் ஈஸ்வரன் ஒன்று என்று சொல்வதனுடைய தாற்பயம், ஜீவன் ஒருத்தர் இருக்கான், ஈஸ்வரன் ஒருவர் இருக்கிறார், ரெண்டும் ஒன்று என்று அல்ல. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் நமக்கு இயற்கையாகவே ஒரு பேதம் இருக்கின்றது. நாம் பிரிவோடு புரிந்து கொண்டுள்ளோம். அந்த பிரிவை நீக்கும் வாக்கியம்தான் மகா வாக்கியம். அதற்காகத்தான் மகா வாக்கியத்துக்கு இனியொரு லட்சணம் அகண்டார்த்த போதக வாக்கியம். அகண்டம் என்றால் என்ன? கண்டம் என்றால் பிரிப்பது, வெட்டுவது கண்டம், பிரிப்பது கண்டம். அகண்டம் என்றால் என்ன? அங்கு பிரிவு கிடையாது, வேறுபாடு கிடையாது. அகண்ட அர்த்தம் என்றால் வேறுபாடு இல்லாத அர்த்தத்தை போதகம் உபதேசிக்கின்ற வாக்கியம். இப்போ மகா வாக்கியத்துக்கு இனியொரு லட்சணம் என்ன? அகண்டார்த்த போதக வாக்கியம். இன்னும் முதல் லட்சணத்தை சொல்லும் போது இந்த சந்தேகம் வரலாம், ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொன்னாவே இப்ப ஜீவன் ஒண்ணு இருக்கு, பிரம்மன் ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கே, அதை ஐக்கியப்படுத்தினா ரெண்ட ஒண்ணுன்னு சொல்றோம்னு நினைக்கலாம். இப்ப இரண்டாவது லட்சணத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அகண்டார்த்தம், அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை என்று சமப்படுத்துகின்ற வாக்கியம்தான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் என்ன செய்கின்றது? இப்போ மகா வாக்கியத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம். இனி அப்படியே நம்ம விசாரத்திற்குள் நுழைய வேண்டும். இந்த மகா வாக்கியமானது என்ன வேலையை செய்கின்றது? இந்த மகா வாக்கியம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் சமப்படுத்துகின்றது. சமப்படுத்துகின்றது என்றால் ஒன்று என்று உபதேசிக்கின்றது. இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருப்பது போல் நம்முடைய மனதில் தோன்றுகிறது. அப்படி கிடையாது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதான். எது ஜீவன் என்று சொல்லப்படுகின்றதோ அது ஈஸ்வரனே, ஈஸ்வரன் என்று சொல்லப்படுபவன் ஜீவனே என்று ஜீவனையும் ஈஸ்வரனையும் சமப்படுத்துவது மகா வாக்கியம். இப்ப மகா வாக்கியத்தினுடைய ஃபங்க்ஷன், மகா வாக்கியத்தினுடைய செயல்பாடு என்ன? சமப்படுத்துதல். ஆகவே மகா வாக்கியத்தை சமன்பாடு என்று நாம் அழைக்கலாம். மகா வாக்கியத்தை சமன்பாடு என்று நாம் அழைக்கலாம். சமன்பாடு என்பதற்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் ஈக்குவேஷன் என்று சொல்லப்படும். ஒரு காலத்தில் ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம், ஈக்குவேஷன் சொல்லி ஞாபகம் இருக்க வேண்டும். இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ மகா வாக்கியத்தில் ஞாபகப்படுத்திக்கும். ஈக்குவேஷன் என்ன? வலது பக்கம் ஒரு நம்பர் இருக்கும், இடது பக்கம் ஒன்று இருக்கும், இந்த ரெண்டும் ஒன்று தான் என்று சொல்லப்படும். மேலோட்டமா பார்த்தா அங்கு வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? இரண்டும் ஒன்று என்று சமப்படுத்துவது. அந்த ஈக்குவேஷனுக்கு தமிழ்ல சமன்பாடு, சமப்படுத்துதல். இப்ப நம்முடைய அடுத்த கேள்வி, எப்பொழுது இந்த சமன்பாடு தேவை? இந்த ஈக்குவேஷனுடைய நெசசிட்டி, எப்பொழுது இந்த சமன்பாடு நமக்கு அவசியமாகின்றது? அல்லது ஏன் சமப்படுத்த வேண்டும்? ஏன் கஷ்டப்பட்டு சாஸ்திரமானது ஜீவனையும் ஈஸ்வரனையும் சமப்படுத்த வேண்டும்? இந்த மகா வாக்கியத்தினுடைய நெசசிட்டி, தேவை என்ன என்று பார்த்தால்தான் இந்த வாக்கியத்தினுடைய மேன்மை நமக்கு புரியும். இரண்டு பொருள்கள் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. இரண்டு பொருள்கள் இரண்டு உண்மையில் வேறுபட்டதாக இருந்தால் நம்மால் ஒன்று என்று சமப்படுத்த முடியாது. இப்ப இரண்டு, ஜீவன் ஈஸ்வரன், அல்லது ஏதோ இரண்டு இருக்கின்றது. அந்த இரண்டை எப்பொழுது சமப்படுத்த முடியும்? இரண்டும் வேறுபட்டதாக இருந்தால் சமப்படுத்த முடியாது. உதாரணமாக 10 = 8 என்று சொல்ல முடியாது.
காரணம் என்ன? 10 10 தான், 8 8 தான், இரண்டும் சமமாக முடியாது. அல்லது 10 சமம் 25 நம்மால சொல்ல முடியாது, அது தவறு. அந்த சமம்ங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா 10 வேறு, 25 வேறு. ஜீவனும் ஈஸ்வரனும் வேறாக இருந்தால் சாஸ்திரமானது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்ல முடியாது. ஆனால் 10 சமம் 10 என்று ஒரு ஈக்குவேஷனை அமைக்கலாமா? அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமன்பாட்டில் இரண்டு பொருளுக்கும் முழுமையாக வேறுபாடு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். சமன்பாடு தேவையில்லை. 10 சமம் 10ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அறிவே கிடையாது. ஜீவனும் ஈஸ்வரனும் எந்த விதத்திலும் வேறுபடவில்லை என்றால் சாஸ்திரம் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சமன்பாடு எப்பொழுது தேவை என்றால், எங்கு மேலோட்டமான வேறுபாடு இருந்து உண்மையில் வேறுபடவில்லையோ அங்குதான் சமன்பாடு செயல்படும். இது ஆழ்ந்த கருத்து, முக்கியமான கருத்து. எங்கு மேலோட்டமான வேறுபாடு இருந்து நம்மளுடைய பார்வைக்கு வேறுபாடு தெரிய வேண்டும், ஏதோ ஒரு கோணத்தில் வேறுபாடு இருக்க வேண்டும். ஆனால் விசாரம் செய்து பார்த்தால் உண்மையில் அடிப்படையில் அங்கு வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு டெலிகேட் சிச்சுவேஷன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சமன்பாடானது நம்முடைய பிரச்சனையை தீர்க்கும். இப்ப சமன்பாட்டினுடைய எந்த இடத்துல சமன்பாடு வந்து நிற்கும்? எந்த சூழ்நிலையில் வேறுபாடானது இருந்தும் இல்லையோ அங்கு சமன்பாடு வரும். ஏன் வேறுபாடு இருக்க வேண்டும்? வேறுபாடு இருந்தால்தான் வலது பக்கம் இடது பக்கம்னு வைக்க முடியும். வேறுபாடு இல்லாமல் இருந்தால்தான் சமம் என்ற குறியை இட முடியும். உதாரணமாக 6 கூட்டல் 4 சமம் 12 கழித்தல் 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம சொல்ல முடியுமா முடியாதா? நமக்கு சுலபமா இருக்கும். 3வது அல்லது 2வது படிக்கிற பையனுக்கு கொடுத்தா அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் அவன் ஆன்சர் கொண்டு வர முடியும். 6 + 4, இங்க 10ங்கிற வேர்டே கிடையாது, கூட்டல் அப்படிங்கிற ஒரு குறி இருக்கின்றது. அடுத்த அதை நம்ம எதுக்கு சமம்னு சொல்றோம்? 12ங்கிற ஒரு எண், பிறகு கழித்தல் என்கின்ற குறி இருக்கின்றது, 2 என்கின்ற குறி இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற சொற்கள் பிளஸ், அங்கு இருக்கின்ற சொற்கள் மைனஸ். இதை எப்படி சமம் நமக்கு சந்தேகம் வருகின்றது. அங்கு கொஞ்சம் விசாரம், அங்கு செய்கின்ற விசாரம் கணித விசாரம். அவன் விசாரம் செய்து இறுதியில் 10 10 என்ற அறிவுக்கு வர வேண்டும். இப்ப இந்த சமன்பாட்டை பார்த்தால் இந்த சமன்பாட்டில் வேறுபாடு இருக்கின்றதா இல்லையா? வேறுபாடு இருக்கின்றது. இந்த பக்கம் இருக்கின்ற எண்கள் அந்த பக்கம் இருக்கின்ற எண்கள் வேறுபடுகின்றது, கூட்டல் கழித்தல் வேறுபடுகின்றது. பிறகு வேறுபாடு இருந்தால் எப்படி சமப்படுத்த முடியும்? உண்மையில் வேறுபாடு கிடையாது. ஆகவே வேறுபாடு தோற்றத்தில் இருக்கின்றது, உண்மையில் வேறுபாடு கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்தால் அந்த சூழ்நிலையை யாருனால தீர்க்க முடியும்னா இப்படி சமன்பாட்டினால தான் அந்த சூழ்நிலையை தீர்க்க முடியும். அங்க வேற என்ன சாதனையும் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்க்காது. அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா சமன்படுத்தித்தான் நாம் தீர்க்க வேண்டும், அல்லது சமன்பாட்டினுடைய தேவை அந்த இடத்தில் தான் வருகின்றது. இப்போ நம்ம ஈஸ்வர ஜீவனுக்கு வருவோம்னு வச்சுக்கோ. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்மையில் பேதம் இருந்தால் சாஸ்திரம் 2 ஒண்ணுன்னு சொல்லாது. ஜீவனும் ஈஸ்வரனும் பேதமே இல்லைன்னு வச்சுக்கோ, சாஸ்திரம் ஒன்றுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஏதோர் அடிப்படையில் பேதம் இருக்கின்றது, ஏதோர் அடிப்படையில் அபேதம் உண்டு. அதைத்தான் நம்ம விசாரம் பண்ணாதான் அது புரியும். எப்படி 6 கூட்டல் 4ங்கிறத சிறிய பையன் விசாரம் செய்துதான் 10க்கு வரணும். பிறகு இந்த பக்கம் இருக்கிற சொல்லல கழிச்சு மீண்டும் 10க்கு வந்துதான் இரண்டும் சமம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜீவகங்கிற சொல்ல எடுத்து ஈஸ்வரகங்கிற சொல்ல எடுத்து நேரடியா பார்த்தா அது சமன்பாடாக இருக்காது.
ஜீவனை பற்றி கொஞ்சம் விசாரம் செய்து, ஈஸ்வரனை பற்றி கொஞ்சம் விசாரம் செய்துதான் நாம் இந்த இரண்டும் ஒன்று என்று புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு சம்பிரதாயத்தில் ஒரு உதாரணம் கொடுப்பார்கள். முதலில் உதாரணத்தை பார்த்து கொண்டு பிறகு ஜீவ ஈஸ்வர விசாரத்திற்கு வருவோம். இப்போ ஒரு மனிதர் இருக்கின்றார், நீங்கள் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். 20 வருடம் கிராமத்தில் இருந்துள்ளீர்கள். பிறகு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே போகல. நரகத்துக்குன்னு சொல்றேன், நகரத்துக்கு வந்தா உண்மைதான், திரும்பி போக மாட்டோம். இங்க இருக்கிற கம்ஃபர்ட் அங்க இருக்குமா? போக மாட்டோம். அப்படி நீங்க 20 வருடம் அங்க இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பையன், அங்க அவருக்கு குழந்தை பிறந்து 5 வருஷம் அந்த பையனோட நீங்க விளையாடி இருக்கீங்க. அந்த பையன் உங்களுக்கு பழக்கம். இங்கு வந்து விட்டீர்கள் 20வது வயதில். பிறகு 20 வருடங்களுக்கு பிறகு அந்த பக்கத்து வீட்டு மனிதன் அந்த குழந்தையை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வர்றார். அந்த குழந்தையோடைய வருவார். இப்ப அந்த குழந்தை எப்படி இருப்பான்? ஒரு மனிதனாக, வாலிபனாக இருப்பான். இப்ப அவன் பேரு கிருஷ்ணன் வச்சுக்கோ. சிறு வயதில் அவனோடு நீங்கள் அதிகம் விளையாடி உள்ளீர்கள். அவனை ஞாபகம் வச்சுக்கிறோம். சின்ன குழந்தையோட ரொம்ப விளையாடினோம்னா அதெல்லாம் மனசுல இருந்து போகாது. ஆகவே அது மனசுல பசுமையாக இருக்கின்றது. அந்த பெரியவரை பார்த்த உடனே உங்களுடைய மனதில் என்ன கேள்வி வரும்? அந்த குழந்தை எங்கன்னு தான் கேட்க தோணும். உடனே அவர் சொல்றார், அந்த கிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன்னு கூட்டிட்டு வந்திருக்கார். ஒரு வாலிபனை கூட்டிட்டு வந்து எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துறார்? அந்த கிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன் அறிமுகப்படுத்துறார். இப்ப இந்த சொல்ல எடுத்துட்டு கொஞ்சம் விசாரம் செய்வோம். அது, இது, அந்த, இந்த என்ற சொல் கையாளப்படுகின்றது. அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் சொல்றார். அந்த என்ற சொல் 2 அம்சத்தை உடையது. அந்த என்ற சொல்லில் 2 அம்சம். ஒன்று தூரமான தேசம், தூரமான காலம். தூரமான காலம்னா இறந்த காலம். எப்பவுமே அந்தன்னு சொல்லும் பொழுதே நாம தேசத்தினுடைய தூரம், காலத்தினுடைய தூரத்தை அதுல குறிப்பிடுவோம். சில சமயங்கள்ல சொல்லுவோம் அல்லவா, அந்த காலத்துல எல்லாம் நான் இந்த மாதிரி செய்வேன். அந்தன்னு சொன்னாவே தூர, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். பிறகு இந்தங்கிற சொல்லில் 2 அம்சங்கள் இருக்கின்றது. நிகழ்காலம், சமீப தேசம். நிகழ்காலம்னா இப்ப இருக்கின்ற காலம், பிறகு சமீபத்தில் இருக்கின்ற தேசம். இப்பொழுது இந்த வாக்கியத்தில் அந்த, இந்தவையும் சமப்படுத்துறோம். அந்த, இந்த, அது, இது என்னைக்குமே ஒன்றாகாது. அது அதுதான், இது இதுதான். அந்த காலம் வேறு, அந்த தேசம் வேறு. இந்த காலம் வேறு, இந்த இடம் வேறு. ஆனால் அந்த என்ற சொல் கிருஷ்ணன் என்ற சொல்லோடு சம்பந்தப்படுகின்றது. இந்த என்ற சொல்லும் கிருஷ்ணன் என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்டுள்ளது. இப்போ சக கிருஷ்ணக, அந்த கிருஷ்ணன், அயம் கிருஷ்ணக, இந்த கிருஷ்ணன் சொல்ற. இந்த இடத்துல நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இது ஒரு பெரிய மகா வாக்கியம் தான், இது ஒரு ஈக்குவேஷன் தான். ஆனா அதை நம்ம ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கிறோம். நாம அந்த கிருஷ்ணன்கிற இடத்துல அந்த தேசம், அந்த கிராமத்தை விட்டுட்டு அந்த வயதை அவனுக்கு விட்டுறோம். 5 வயசுல இருக்கிற அவனை அந்த வயதை தியாகம் பண்ணி எந்த தேசத்துல அவனை பார்த்தோமோ அதை விட்டுட்டு, பிறகு இந்த என்று சொல்லும் பொழுது இந்த காலத்துல நம்முடைய முன் அவன் அமர்ந்துள்ளான். இந்த வயதையும் நாம் தியாகம் செய்துவிட்டு அந்த, இந்த என்பதற்கு பொதுவான அந்த கிருஷ்ணனுடைய உடலை மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம். இப்ப கிருஷ்ணனுடைய உடல் அந்த, இந்த 2ஓடு சம்பந்தப்பட்டுள்ளது. அந்தனா தூரமான காலம், தூரமான தேசம். இந்த என்றால் நிகழ்காலம், இந்த தேசம். இந்த முரண்பாடான அந்த, இந்த முரண்படாத கிருஷ்ணனுடைய உடலோடு சம்பந்தப்பட்டுள்ளது. இந்த அந்த, இந்தையும் சேர்த்தவே முடியாது. அந்தங்கிறது வேறு, இந்த, இது என்பது வேறு, அது என்பது வேறு, சக என்பது வேறு, அயம் என்பது வேறு. ஆனால் இந்த வேறுபட்டது இரண்டுக்கும் வேறுபடாத ஒன்றோடு சம்பந்தப்பட்டுள்ளது. நம்ம என்ன செய்யறோம்? வேறுபட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேறுபடாத சரீரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு
அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் சொல்லும் பொழுது அங்கு நாம ரெண்டு பேர்த்த புரிஞ்சுக்கல, ஒரே ஒருத்தரை தான் புரிஞ்சுக்கிறோம். அவர் ரெண்டு கிருஷ்ணனை பத்தி பேசல, அவர் ரெண்டு பொருளை கையாண்டாலும் அங்கு இருக்கிற பொருள் ஒன்றுதான். ரெண்டு சொற்களை கையாண்டாலும் அங்கு இருக்கிற பொருள் ஒன்றுதான். அந்த கிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன் என்ற வாக்கியத்தை நாம் எப்படி புரிந்துள்ளோம்? இந்த சொல்லில் அந்த இந்த என்பது இரண்டுக்கும் பொதுவான சரீரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது. அதை மட்டும் கிரகித்து தேவையற்றதை விட்டு நாம் புரிந்து கொள்கின்றோம். நம்ம தேவையற்றதை விடலின்னு வச்சுக்குவோம், நம்ம ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? நான் குழந்தையாத்தான் பார்த்தேன், இது வாலிபன், இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவோம். அந்த சிறு 5 வயதுங்கிறத தியாகம் பண்ணிடுறோம், 25 வயதுங்கிறத தியாகம் பண்ணிடுறோம், அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த தேசம் இந்த தேசத்தை தியாகம் செய்து அந்த உடலை மட்டும் நாம் கொண்டு ஐக்கியத்தை ரெண்டும் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்கின்றோம். இதெல்லாம் சாஸ்திரத்துல கொடுக்கிற உதாரணங்கள். இனி நம்ம ஜீவ ஈஸ்வரனுக்கு வருவோம். சாஸ்திரம் இப்ப என்ன சொல்கின்றது? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று கூறுகின்றது. இப்படி சமப்படுத்த வேண்டும் என்றால் நியமம் என்ன, நியதி என்ன? உண்மையில் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஆனால் வேறுபாட்டை இருப்பது போல் காட்சியளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமன்படுத்தவே முடியும். இனி ஜீவன் என்ற சொல்லல நம்ம ஜீவ விசாரத்துல என்னென்ன பார்த்தோம்ங்கிறத இப்போ ஞாபகப்படுத்தணும். இப்ப ஜீவ விசாரம் பண்ணி வச்சோமே, அங்க ஜீவகங்கிற சொல்லல என்னென்ன இருக்கு என்பதை இப்பொழுது பார்த்தால் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஜீவனை முதல்ல எப்படி பிரித்தோம்? ஆத்ம அனாத்மா என்று பிரித்தோம். ஆத்மா அனாத்மா. அனாத்மா என்பதை 3 சரீரமாக பிரித்தோம். இந்த இரண்டினுடைய சேர்க்கை தான் ஜீவன் என்று பார்த்தோம். ஆத்ம அனாத்மாவினுடைய சேர்க்கை ஜீவன் என்று பார்த்தோம். பிறகு அங்கு ஒரு விவேகம் செய்தோம். என்ன விவேகம்? இந்த ஆத்மாவானது பார்ப்பவன், அனாத்மாவானது பார்க்கப்படும் பொருள் என்று திருக் திருஷ்ய விவேகம் செய்தோம். விவேகம்னா பிரித்து புரிந்து கொள்ளுதல். அந்த ஜீவனையே பிரித்து புரிந்து கொண்டோம். ஜீவன்கிற சொல்லுல ஆத்ம அனாத்மா அடக்கமாக இருந்தாலும் நாம் அந்த விவேகத்துல என்ன செஞ்சிருக்கோம்? அந்த ஜீவகங்கிற சொல்லல் இருக்கிற அனாத்மா வேறு, ஆத்மா வேறு என்று ஆத்ம அனாத்ம விவேகம், திருக் திருஷ்ய விவேகம் செய்து அனாத்மா அனுபவிக்கப்படுவது, அனுபவிப்பவன் ஆத்மா, ஆத்மா என்பது நான் என்று பார்த்தோம். பிறகு அனுபவிக்கின்ற நான் மாற்றத்தை அடையாதவன், அனாத்மாவானது மாற்றத்தை அடைகின்றது, நிர்விகாரக சவிகாரக என்றெல்லாம் பார்த்தோம். இந்த அனாத்மா பல, ஆத்மா ஒன்று என்றெல்லாம் நாம் விசாரம் செய்து பார்த்தோம். இந்த ஜீவ விஷயத்துல நம்ம என்னென்ன விசாரம் செய்ய முடியும் என்றால், திருக் திருஷ்ய விவேகம் செய்யலாம், அல்லது 3 ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு 3 ஷரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவங்கள் வருகின்றது என்று 3 அவஸ்தாத்ரய விவேகம் செய்யலாம். இந்த 3 ஷரீரத்தையே 5ஆக பிரித்து பஞ்சகோஷ விவேகம் செய்யலாம். இதெல்லாம் ஜீவன் விஷயத்துல வருகின்ற கருத்து. பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம், அல்லது ஷரீரத்ரய விவேகம், திருக் திருஷ்ய விவேகம். இப்படிப்பட்ட விவேகத்துல ஏதோ ஒண்ணு நம்ம செய்து கடைசியில என்ன முடிவுக்கு வர்றோம்? ஜீவன்கிற சொல்லல ஆத்மா அறிவு சொரூபம், ஞான சொரூபம், அனாத்மா ஜட சொரூபம், திருக் சொரூபம், அப்படி செஞ்சு வச்சிருக்கோம். இனி ஈஸ்வரனுடைய சொரூபத்துக்கு வருவோம். நம்ம பார்த்த கருத்து தான் இங்க ஐக்கியப்படுத்துவதற்காக ஞாபகப்படுத்துகின்றேன். ஈஸ்வரனுடைய விசாரத்தில் என்ன செய்தோம் என்றால், ஈஸ்வரன் வந்தாவே காரிய காரண விசாரம் வரும். நம்ம பார்த்தோம், நிமித்த காரணம், உபாதான காரணம், ஜெகத் படைக்கப்பட்டது என்று காரிய காரண விசாரமானது தோன்றியது. அந்த காரிய காரண விசாரம் செய்தால் கடைசியில நமக்கு என்ன சித்திக்க வேண்டும் என்றால், இந்த காரியம் என்பது வெறும் நாம ரூபம், அது உண்மையான சத் அங்கு கிடையாது.
காரணம்தான் சத்தியம் என்ற அறிவு நமக்கு அதிலிருந்து கிடைக்க வேண்டும். அதனுடைய அதிக விளக்கமெல்லாம் நாம் உபனிஷத்தில் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது சுருக்கமாக, பானை காரியம், களிமண் காரணம். இதில் பானை களிமண் என்று 2 வார்த்தை என்னால் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கின்றது? இப்பொழுது மைக், வாட்ச், டேபிள் 3 சொல் சொன்னேன், 3 பொருள் இருக்கின்றது. பானை, களிமண் 2 சொல், எவ்வளவு பொருள் இருக்கின்றது? ஒரே ஒரு பொருள், அது காரணம். அந்த களிமண்ணே தான் பானையாக தோன்றுகிறது. ஆகவே காரியம் என்பது காரணத்தில் சில நாமரூபங்கள் சேர்ந்தால் அது காரியம். காரியம் அசத், காரணம் சத்தியம். இப்ப ஈஸ்வரனை காரணம்னு சொல்லி காரிய காரண விவேகம் பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் நிராகரணம் செய்து சத்தியஸ்வரூபம் என்று முதல்ல ஈஸ்வரனிடத்தில் அடைய வேண்டும். சத்தியம் அல்லது சத். பிறகு ஈஸ்வரனை காரணம்னு பார்க்கும் பொழுது நிமித்த காரணமும் ஈஸ்வரன் பார்த்தோம். உபாதான காரணம் மட்டுமல்ல, நிமித்த காரணம் ஈஸ்வரன் என்றால் அந்த நிமித்த காரணம் ஜடமா இருக்குமா, அறிவு சுரூபமா இருக்குமா? கண்டிப்பா அறிவு சுரூபமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஞான சுரூபம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஞான சுரூபம், அறிவு சுரூபம், சத்தியஸ்வரூபம். இப்ப ஈஸ்வரன் இடத்துல 2 அம்சம் இருக்கு. ஒன்று தன்னிடமிருந்து பொய்யான தோன்றிய இந்த பிரபஞ்சம், இனி ஒன்று அதற்கெல்லாம் கடந்த நிலை. அதற்கு நாம் கொடுத்த பெயர் தான் பிரம்ம. இப்ப ஈஸ்வரன் இடத்துல பிரம்மங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினோம். எப்படி ஆத்ம ஜீவ விஷயத்துல ஆத்ம அனாத்மான்னு சொன்னது அனாத்மா. இப்பொழுது இந்த சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இந்த ஜீவனுடைய ஆத்ம அம்சமும் ஆத்மாவும் ஈஸ்வரனுடைய சொரூபமான பிரம்மமும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றது. ஜீவக என்ற சொல்லில் இருக்கின்ற ஆத்ம தத்துவம், ஈஸ்வரக என்ற சொல்லில் இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை தான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஆத்ம பிரம்ம அடிப்படையில் ஒன்றாக சாஸ்திரம் பேசுகின்றது. இப்படி நம்ம ஒன்று என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசாரம் அதிகமாக செய்திருக்க வேண்டும். ஜீவனை பற்றியெல்லாம் விசாரம் பண்ணி, ஈஸ்வரனை விசாரம் பண்ணி, கடைசியில் ஈஸ்வரனுடைய அதிஷ்டானம் உண்மையான தத்துவம் பிரம்ம, ஜீவனுடைய உண்மையான தத்துவம் ஆத்மா, இரண்டும் ஒன்று. இப்ப ஈஸ்வரனுடைய தத்துவமும் ஒரே அறிவு சொரூபம், ஞான சொரூபம் என்றால், ஈஸ்வரன் ஜீவனுடைய சொரூபமும் அறிவு சொரூபம் என்றால் ஏன் ஆத்மா பிரம்ம என்று 2 பெயர் கொடுக்க வேண்டும்? ஒரு சரீரத்திற்கு ஆதாரமாக இருந்தால் அதற்கு ஆத்மா, அனைத்து சரீரத்திற்கும் ஆதாரமாக இருந்தால் அதற்கு பிரம்ம. ஒரே பொருள்தான். பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது பிரம்ம என்றும், ஒரு சரீரத்திற்கு வியஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது ஆத்மா என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இரண்டும் ஒன்றுதான் என்று சாஸ்திரமானது ஐக்கியப்படுத்துகின்றது. இப்ப சாஸ்திரம் எப்படி ஐக்கியப்படுத்துகின்றது? ஜீவக என்ற சொல்லில் ஆத்ம தத்துவம் மறைந்திருக்கின்றது. இந்த ஜீவகங்கிற சொல்ல விசாரம் பண்ணி ஆத்மாவை எடுக்கணும். இந்த கடைஞ்சி எடுப்பது போல, பாலை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது போல ஜீவகங்கிற சொல்லுல விசாரம் பண்ணி ஆத்மாவை வெளியெடுக்கணும். ஈஸ்வரகங்கிற சொல்லுல விசாரம் பண்ணி பிரம்ம தத்துவத்தை வெளியெடுக்கணும். வெளியெடுத்து சாஸ்திரம் அதற்கு பிறகு ஐக்கியம், இரண்டும் ஒன்றுதான். எந்த தத்துவம் ஆத்மாவாக இருக்கின்றதோ அதே பிரம்ம என்று சாஸ்திரமானது ஐக்கியப்படுத்துகின்றது. யச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகக. இது ஒரு மகா வாக்கியம். எந்த ஒரு ஆத்மா இந்த புருஷனிடம் இருக்கின்றானோ, மனிதனிடம், ஜீவனிடம், எந்த ஒரு ஆத்மாவானது ஆதித்யன் என்றால் சமஷ்டி, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றானோ, சாஸ்திரம் என்ன கூறுகின்றது? சக ஏகக, ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றது. இந்த வாக்கியத்திற்கு தான் மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இதில் எதனுடைய அடிப்படையில் ஒன்று?
ஆத்மாவினுடைய அடிப்படையில் ஒன்று. பிறகு இரண்டுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். சமன்பாட்டில் வேறுபாடும் இருக்க வேண்டும், ஒன்றும் ஐக்கியமும் உண்மையும் இருக்க வேண்டும். இப்ப எதனுடைய அடிப்படையில் ஜீவனும் ஈஸ்வரனும் வேறுபடுகின்றார் என்றால், ஜீவனுடைய அனாத்மாவை எடுத்துக்கொள்வோம். ஜீவனுடைய அனாத்மா என்ன? ஷரீரத்ரயம், நம்முடைய 3 சரீரம். பிறகு ஈஸ்வரனுடைய அனாத்மா என்ன? மாயை. இந்த ஜீவனை அனாத்மாவோடு பார்த்தால் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாம் ஜீவன். ஈஸ்வரனுடைய அனாத்மாவை பார்த்தா மாயை. நாம சிருஷ்டி விசாரத்தில் எப்படி பார்த்தோம்? அந்த மாயையிலிருந்து தான் சூக்ஷ்ம சரீரம் தோன்றியது, ஸ்தூல சரீரம் தோன்றியது, மாயை காரண பிரபஞ்சம் என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே மாயையினுடைய அடிப்படையில பார்த்தா ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் அல்ல. ஜீவன் படைக்கப்பட்டவன், ஈஸ்வரன் படைப்பவன். 2 பேர்த்துக்குள்ள சம்பந்தம் என்ன? ஈஸ்வரன் சிருஷ்டி செய்பவர், ஜீவன் சிருஷ்டிக்கப்படுபவன். ஜீவன் கர்மத்தை செய்பவன், ஈஸ்வரன் கர்ம பலத்தை கொடுப்பவன். கர்ம பல தாத்தா, கர்ம பலனை கொடுப்பவன். இவன் கர்த்தா போக்தா, ஈஸ்வரன் அகர்த்தா அபோக்தா. இப்ப ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கின்றது ஷரீரத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா. இப்பொழுது அடுத்த கேள்வி, ஒரு கோணத்தில் பார்த்தால் ஒற்றுமை இருக்கின்றது, இனி ஒரு கோணத்தில் பார்த்தால் ஒற்றுமை இல்லை. ஈஸ்வரன் படைப்பவன், ஜீவன் படைக்கப்பட்டவன். எதற்கு ஒரு கோணத்தை எடுத்துட்டு நம்ம ஒற்றுமை சொல்லணும்? அந்த ஷரீரத்தினுடைய கோணத்தை எடுத்துட்டு நம்ம எப்பொழுதுமே வேறுபாட்டை வைத்துக் கொள்வோமே. 2 கோணத்துல 2 பேர்த்துக்கு சம்பந்தத்தை பார்க்கலான்னு சொன்னா, ஒரு கோணத்துல பார்த்தா ஐக்கியமா தெரியுது, இனி ஒரு ஆங்கிள், இனி ஒரு திருஷ்டியில பார்த்தா வேறுபாடு இருக்குன்னா 2 சமந்தானே. வேறுபாடு இருக்கிற திருஷ்டியை வச்சுட்டு நாம ஏன் வேறுன்னு சொல்லக்கூடாது? சாஸ்திரம் ஏன் அதத்துவமசின்னு சொல்லக்கூடாது? அதுவும் இதுவும் வேறுன்னு ஏன் உபதேசிக்க கூடாது என்றால், அந்த மாயையினுடைய லட்சணத்துல தான் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. பிரம்ம ஆஸ்ரயா மாயா என்று பார்த்தோம். அங்க ஆஸ்ரயாங்கிற இடத்துல தொட்டு மட்டும் காட்டினேன். அந்த இடத்தில் சார்ந்து இருக்கின்றது மாயை, பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது மாயை என்று பார்த்தோம். இங்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து, எந்த ஒரு பொருள் ஒன்றை சார்ந்து இருக்கின்றதோ அது உண்மையில் கிடையாது. அதற்கு சுதந்திர சத்தா கிடையாது. அது வெறும் இருப்பது போல் தோன்றுகின்றது, உண்மையில் அது கிடையாது. எதெல்லாம் ஒன்றை சார்ந்து இருக்குமோ அது இல்லை, அவ்வளவுதான். அதான் லட்சணமே. எது ஒன்றை சார்ந்து இருக்குமோ அது கிடையாது. எது சுதந்திரமாக இருக்குமோ அது இருக்கும். உதாரணம், நம்ம முக கண்ணாடியில் தெரிகின்றது. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு பெரிய கண்ணாடி நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்மளுடைய முழு உருவம் அங்கே இருக்கு. யாரோ ஒருவர் சாப்பிட கொண்டு வர்ற, 2 லஞ்சு கொண்டு வான்னு சொல்லுவோமா? நான் ஒருத்தன் இருக்கேன், கண்ணாடிக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், 2 சாப்பாடு வேணும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காரணம், அது என்னை சார்ந்து இருக்கின்றது. என்னை சார்ந்து இருப்பதை நான் எனக்கு அந்நியமாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, அதை வச்சு நான் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. காரணம் என்ன? அது என்னை சார்ந்து இருக்கின்றது. என்னுடைய நிழல், என்னுடைய பிரதிபிம்பம் என்னை சார்ந்து இருக்கின்றது. இப்ப சார்ந்து இருக்கின்ற பொய்யாக வெறும் தோற்றம் அளிக்கின்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு நாம் எதுவும் பேச முடியாது. காரணம், அது பொய். ஆகவே இந்த மாயையானது பிரம்மத்தை சார்ந்து இருப்பதனால் மாயையினுடைய அடிப்படையில் நம்மால் வேறுபாட்டை நாம் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது உண்மையில் கிடையாது. அது உண்மையில இருந்தா தானே வேறுபாட்டை சொல்ல முடியும். என்னை சார்ந்து இருப்பது உண்மையில் இல்லாத காரணத்தினால் இந்த மாயை, ஷரீரத்ரயம், இதனுடைய அடிப்படையில் நாம் வேறுபாட்டை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், அவைகள் மித்யா, அவைகள் வெறும் தோற்றம். அது வெறும் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா உண்மையில் அங்கு 2 பொருள் கிடையாது. அதை நம்ம எண்ணவே முடியாது. இப்ப மாயையே பொய்ன்னு சொன்னா, பொய்யிலிருந்து வந்ததெல்லாம்
உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? அதுவே பொய். பொய்யிலிருந்து வருவதும் பொய் தான். ஆகவே இந்த பொய்யான மாறுகின்ற நிலையற்ற சரீரத்தினுடைய அடிப்படையில் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நிலையான பொருளை கொண்டுதான் நாம் பேச முடியும். அந்த ஜீவனுடைய நிலையான சொரூபம் ஆத்மா, ஈஸ்வரனுடைய நிலையான சொரூபம் பிரம்ம. அதனுடைய அடிப்படையில் பார்த்தால் சாஸ்திரம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றது. அனாத்மாவை துறந்து ஆத்மாவை எடுத்து நாம் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம அந்த சோயம் கிருஷ்ணகன் ஒரு உதாரணம் பார்த்தோமே, அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன், அதைத்தான் நம்ம இங்கேயும் செய்யறோம். இங்க நம்ம என்ன செய்யறோம்? ஜீவகங்கிற சொல்ல கேட்ட உடனே ஒரு அர்த்தம் நம்ம மனசுல வருது. அந்த அர்த்தத்துக்கு வாச்சியார்த்தம் என்று பெயர். வாச்சியார்த்தம்னா என்ன? அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனசுல ஒரு அர்த்தம் தோன்றுகின்றது. என்ன அர்த்தம் தோன்று? இந்த உடல், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், நான், இதெல்லாம் சேர்ந்து ஜீவன்னு அர்த்தம் வருகின்றது. ஈஸ்வரன்னு சொன்ன உடனே என்ன அர்த்தம் வருது? இந்த உலகத்தை படைச்சவர், ஜெகத்தை சிருஷ்டி செய்தவர்ங்கிற அர்த்தம் வருது. இந்த வாச்சியார்த்தத்தினுடைய அடிப்படையில நம்ம ஐக்கியத்தை சொல்ல முடியாது. காரணம் என்ன? நான் ஜீவன்னு சொன்ன உடனே இந்த 3 சரீரமும் சேர்ந்து புரிஞ்சுட்டேன். ஈஸ்வரன்னு சொன்ன உடனே ஜெகத்தையும் சேர்ந்து நான் புரிந்து கொண்டேன். ஆகவே இந்த ஜீவன்கிறத கொஞ்சம் விசாரம் பண்ணி இந்த ஜீவனிடம் இருக்கின்ற அனாத்மாவை தியாகம் செய்து அனாத்மாவை நீக்கி ஆத்மாவை மட்டும் வச்சுக்கணும். இப்ப ஜீவன்கிற சொல்லில் இருக்கிற ஆத்மா என்பது ஜீவகங்கிற சொல்லினுடைய லட்சியார்த்தம். அந்த லட்சியார்த்தம்னா இண்டிகேட் செய்கின்றது. இந்த லட்சியார்த்தம் எனக்கு எப்படி கிடைத்தது? அனாத்மாவை தியாகம் செய்ததனால். இனி ஈஸ்வரகங்கிற சொல்லில் என்ன செய்கின்றேன்? காரிய காரண விசாரம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி எல்லாம் செஞ்சு காரியம் பொய், காரணம்தான் சத்தியம்னு முடிவு செய்து என்ன செய்கின்றேன்? காரியத்தை விட்டு மாயையை விட்டு பிரம்மத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் சத்தியம் ஞானம் சத் சித், ஆத்மாவினுடைய சொரூபம் சத் அண்ட் சித். இப்போ இருக்கிறது ஒரு சத், இருக்கிறது ஒரே சித். ஆகவே லட்சியார்த்தத்தினுடைய அடிப்படையில் இரண்டும் ஒன்று என்று சாஸ்திரமானது கூறுகிறது. இப்போ மகா வாக்கியத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? வாச்சியார்த்தத்தில் ஐக்கியம் அல்ல, லட்சியார்த்தத்தில் ஐக்கியம். ஜீவனுடைய அனாத்மாவை தியாகம் பண்ணி ஈஸ்வரனுடைய மாயை அனாத்மாவை தியாகம் பண்ணாதான் ரெண்டும் ஒன்று. அந்த அனாத்மாவை வச்சுட்டே இந்த வாக்கியத்தை படித்தோம் அப்படின்னா இந்த வாக்கியமானது அறிவை நமக்கு கொடுக்காது. ஆகவே இந்த மகா வாக்கியம் என்பது உண்மையில் வேறுபடாத, வெறும் தோற்றத்தில் மட்டும் வேறுபாட்டை உடைய ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகின்றது. அப்படி சாஸ்திரத்துல எல்லா வேதத்தினுடைய கடைசியிலும் இருக்கின்ற பகுதிக்கு உபனிஷத் என்று பார்த்தோம். ஒவ்வொரு உபனிஷத்திலும் மகா வாக்கியங்கள் இருக்கின்றது. அந்த முழு உபனிஷத்தில் எவ்வளவு வாக்கியம் இருந்தாலும் அதுல முக்கியமான வாக்கியம் மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, இவ்விதம் பல வாக்கியங்கள் இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் விளக்கம் நாம் உபனிஷத்திற்குள் செல்லும் பொழுதே விளக்கமாக பார்ப்போம். இதோடு மகா வாக்கிய விசாரத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இனி அடுத்த விசாரத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, திடீர்னு சொல்லி முடிச்சுட்டீங்களேன்னா இதுலயே புரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் எதுக்கு உபனிஷத் கிளாஸ் ஆரம்பிக்கணும்? இது புரியக்கூடாது, புரியணுங்கிற ஆசையை உருவாக்குறதா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே. இப்போ இன்ட்ரோடக்ஷனுடைய தத்துவம் என்ன? புரிஞ்ச மாதிரி இருந்துடணும், ஒரு ஹோப் வந்துடணும். ஓ எனக்கு இனி புரியும் போல் இருக்கு, அவ்வளவுதான். புரிஞ்சிடுதுன்னு சொன்னா அப்புறம் நீங்க வர மாட்டீங்க, நானும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா எனக்கு புரியுங்கிற ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே வச்சோம். இனி இதனுடைய அதிக விளக்கமெல்லாம் உபனிஷத்துல பார்த்து கொள்வோம். இனி அடுத்த டாபிக்கு வருவோம். அடுத்தது என்ன? இந்த மகா வாக்கியம் இவ்வளவு தூரம் படிக்கிறதுனால என்னதான் பிரயோஜனத்தை அடைஞ்சிடறோம்? பிரயோஜனம், பலம். நம்ம முதல்ல ஞான யோக விசாரம் சொல்லி 4 டாபிக்கா பிரிச்சோம். என்னென்ன 4 டாபிக்கா பிரிச்சோம்? ஜீவ விசாரக, ஈஸ்வர விசாரக,
ஜீவ ஈஸ்வர சம்பந்தக பலம். இனி கடைசி டாபிக்கு நம்ம வந்திருக்கோம். பலம், பிரயோஜனம். பிரயோஜனம் எதனுடைய பிரயோஜனம்? இந்த மகா வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் நான் இவ்வளவு நாள என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? வேறுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் தான் நமக்கு படி அளக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன புரிஞ்சுட்டேன்? அவரும் நானும் ஒன்னாக்கும் அப்படின்னு. இதனால என்ன பிரயோஜனத்தை நான் அடைஞ்சிடுறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாஸ்திரத்துல இந்த சம்பந்தம்ங்கிறத ரொம்ப முக்கியமா சொல்லுவார். இந்த ஞானத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன விதத்துல தான் பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்துல இந்த வாக்கியமானது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்குது, அல்லது எதற்காக இந்த ஞானம், அந்த பிரயோஜனத்துக்கு தான் இப்போ வர்றோம். இந்த பிரயோஜனத்தை சுருக்கமா சொன்னா மோக்ஷம். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் அல்லது மகா வாக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்கணும்னா மோக்ஷம். மோக்ஷத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆரம்பத்துல புருஷார்த்தகங்கிற இடத்துல தர்மார்த்த காம மோக்ஷக, அந்த மோக்ஷம் தான் பிரயோஜனம். இந்த பிரயோஜனம் சாஸ்திரத்துல உபனிஷத்துல அடிக்கடி சொல்லப்படும். இப்போ உபனிஷத்தை பார்த்தோன்னு சொன்னா 3 கருத்துக்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஒன்று இந்த மகா வாக்கிய சம்பந்தமான விசாரம். இனி ஒன்று சில தகுதிகள், என்னென்ன தகுதிகள் வேணும்னு மாறி மாறி வரும். மூன்றாவது பிரயோஜனம். நம்ம உபநிஷத்துக்குள்ள பார்த்தோம்னா இந்த 3 கருத்து தான் மாறி மாறி வரும். இந்த ஆக்சுவல் சாஸ்திரம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய சம்பந்தமான கருத்து உபதேசம். அதை தொடர்ந்த உடனே இந்த ஞானம் மனசுல வரணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும்னு உபநிஷத் சொல்லிட்டே இருக்கு. நாவிரதோ துஷ்சரிதாத் நாசாந்தோ நா சமாஹிதக நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக என்று சாதனைகளையே பேசும். அடிக்கடி பிரயோஜனத்தை பேசும். வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக என்றெல்லாம் அடிக்கடி பிரயோஜனத்தை பேசும். இந்த பிரயோஜனம், ஞானத்தினால் வருகின்ற பிரயோஜனம், சாஸ்திரம் 2 கோணங்களில் பேசுகின்றது. ஒன்று ஏதோ ஒன்று அடைவது போன்ற அவாப்திகி. அவாப்திகி என்றால் நீ இதை அடைவாய் என்று கூறுவதன் மூலமாக சில பிரயோஜனம் பேசப்படுகிறது. இதை நீ இந்த ஞானத்தினால இதை அடைவாய், பிரம்மவேத பிரம்மைவ பவதி, நீ பிரம்மத்தை அடைவாய் என்றெல்லாம் பேசும். பல இடங்கள்ல இந்த பிரயோஜனத்தை சிலவற்றிலிருந்து நீ விடுபடுவாய் என்று நிவிருத்தி ரூபமாக பேசுகின்றது. இப்போ பிரயோஜனம் பிராப்தி ரூபம், நிவிருத்தி ரூபம். உபநிஷத்துல சொல்லியிருக்கிற பிரயோஜனங்களை எல்லாம் நம்ம 2ஆ பிரிச்சிடலாம். பிராப்தி ரூபம், நிவிருத்தி ரூபம். இப்ப பிராப்தி ரூபம் என்றால் பாசிட்டிவா நேரடியா இந்த ஞானத்தினால் இது அடையப்படும். நிவிருத்தி ரூபம் என்றால் இந்த ஞானத்தினால் இதிலிருந்து நீ விடுபடுவாய். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா இந்த 2 தான். எதையோன்னு அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்போம், ஏதோன்னிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். சில பேர் வீட்டுக்கு வரணும், சில பேர்த்த அடையணும்னு முயற்சி பண்ணுவோம். சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு அவர்களிடம் நிவிருத்தி முயற்சி பண்ணுவோம். சில பேர்த்திலிருந்து விட்டு விலகுவோம், சில பேர்த்த நாடுவோம். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையே இந்த 2ஆ இருக்கு. சிலவற்றை அடைய முயற்சி பண்றோம், சிலவற்றிலிருந்து விடுபட முயற்சி பண்றோம். இப்ப இந்த அடையிறது எதை நம்ம அடையிறோம், எதிலிருந்து நிவிருத்தி அடையிறோம், அதுதான் சாஸ்திரம் சொல்ற பிரயோஜனம். எதை அடையிறோம்னு சொன்னா நம்ம பார்க்கிற முதல் உபநிஷத்திலேயே கடைசியில வருது ஞான திருப்தக. ஞான திருப்தகன்னு சொல்லி உபனிஷத் என்ன சொல்கின்றது? திருப்தியை ஒருவன் அடைகின்றான், மன நிறைவை ஒருவன் அடைகின்றான், பிரம்மத்தை அடைகின்றான். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தையே அடைகின்றான் என்று பல கோணங்களில் சொல்லப்படும். இங்கு உபனிஷத்தானது நிறைவை அடைகின்றான். இப்ப வாழ்க்கையில பகவான் தோன்றி உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன், ஆனா மன நிறைவை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த என்ன வேணாலும் கொடுக்குறங்கிறத நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? உனக்கு எல்லாம் இருக்கும், ஒண்ணு மட்டும் இருக்காது, மன நிறைவு. இல்ல பகவான் சொல்றார் உனக்கு ஒண்ணுமே நான் கொடுக்க மாட்டேன், மன நிறைவை மட்டும் கொடுக்குறேன், நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? அப்போ உபநிஷத்து என்ன சொல்லுது? அந்த மன நிறைவை கொடுப்பது இந்த சாஸ்திரம்.
இந்த சாஸ்திர ஞானம். ஒரு நிறைவை அது கொடுக்கும். மனதில் இருக்கின்ற குறை போகுங்கிறது வேற இடத்துல வரும். உனக்கு என்ன கிடைக்கும்னா திருப்திகி. அத பகவான் கீதையில் எப்படி சொல்றார்? ஆத்மனியேவ ஆத்மனா திருப்தக. தன்னிடத்திலேயே தான் சந்தோஷமாக இருக்கின்ற மனநிலையை நாம் அடைகின்றோம். நம்மளுடைய சம்சாரம் என்னன்னு சொன்னா, துயரம் என்னவென்றால், நம்மைய திருப்தி படுத்துவதற்கு எனக்கு அந்நியமா ஒரு பொருள் தேவை. எனக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தால்தான் என்னால் திருப்திப்படுத்த முடியுது. பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ சுவைக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு பொருள் எனக்கு அந்நியமா வேணும். இல்லை அப்படின்னா என்னால் திருப்தியா இல்லை. அதனாலதான் நம்ம தனியாவே இருக்க முடியறது இல்லை. காரணம் என்ன? என்னிடத்தில் எனக்கு திருப்தி கிடையாது. இப்ப என்னுடைய மனசை என்னாலேயே சகிச்சுக்க முடியலன்னா மற்றவங்க எல்லாம் சகிச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம்தான். இப்ப என்னுடைய மனசை என்கிட்ட வச்சுக்க முடியாதனாலதான் நான் மற்ற உறவுகள் எதோ செஞ்சிட்டு இருக்கு. நமக்கு பொருள் தேவைப்படுகிறது என்னை திருப்திப்படுத்த. சாஸ்திரம் சொல்லுது, இந்த ஞானத்தை நீ அடைந்து விட்டால் உன்னை திருப்திப்படுத்துறதுக்கு உன்னை தவிர வேற யாருமே தேவையில்லை. அது ஒரு அழகான லட்சணம், ஜீவன் முக்த லட்சணம். தன்னிடத்திலேயே தான் சந்தோஷமாக இருத்தல். இந்த மன நிறைவை, மன திருப்தியை ஒருவன் அடைகின்றான். இது பிராப்தி ரூபம். பிராப்தி ரூபம் என்ன? மன நிறைவை அடைகின்றான், திருப்தியை அடைகின்றான். நம்மளும் இப்ப திருப்தியை அடைகிறோம் சில கண்டிஷனோட. இது வந்தா இந்த சூழ்நிலையில நான் திருப்தி, இது போனா திருப்தி, இது வந்தா திருப்தின்னு சிலதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். எந்த விதமான கண்டிஷன், எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் நான் திருப்தியாக இருக்கின்றேன் என்ற மன நிறைவை சாஸ்திர ஞானம் கொடுக்கும். கிருதகிருத்தியோ பவதி. கிருதகிருத்தியக என்றால் வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் செய்து விட்டான், இப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லும். சர்வவித் பவதி, அவன் அனைத்தும் அறிந்தவனாகின்றான். இந்த சொல் இன்டலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனதில் ஒரு திருப்தி, அறிவில் ஒரு திருப்தி என்று எல்லா நிலைகளிலும் நமக்கு திருப்தி வரும் என்பது ஜீவன் முக்தனுடைய ஒரு பகுதி. இதையும் நான் உபனிஷத்தில் விளக்க இருக்கின்றேன். எப்படி இந்த ஞான திருப்தி கொடுக்கணும் இங்கு நான் விளக்கவில்லை, அதுவும் பிறகு பார்ப்போம். பிறகு அடுத்த விசாரத்துக்கு வருவோம். நிவர்த்தி ரூபம். எதிலிருந்தெல்லாம் நாம நிவர்த்தி அடைகிறோம்னு சாஸ்திரம் சொல்லும். அப்படி பார்க்கல ந பிபேதி குதச்ச நேதி. சாஸ்திரம் என்ன சொல்லுது? முதல்ல பயம், பயத்திலிருந்து நிவர்த்தி அடைவோம். இதெல்லாம் பல கோணங்கள்ல சொல்லுது. பிறகு ஆசையிலிருந்து நிவர்த்தி அடைவோம். மனதில் இருக்கின்ற ஆசைகள் நம்மை விட்டுவிடும். ஹிருதய கிரந்திகி, மனதில் இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் நம்மை விட்டுவிடும் என்றெல்லாம் சாஸ்திரம் இந்த ஞானத்தினால உன்னை விட்டு எத்தனையோ பொருள் போயிரும்னு சொல்லுது. அதுல பல இடங்கள்ல பல கோணத்தில் சொல்லப்படுகின்றது. இப்ப நம்ம ஏதாவது ஒன்னு எடுத்துக்குவோம், ஆசைன்னு எடுத்துக்குவோம். சாஸ்திரம் ஆசை நம்மை கட்டி இருக்குன்னு சொல்லுது. நம்மளுடைய மனசையும் இந்த உலகத்தையும் ரொம்ப சூக்ஷ்மமான கயிற்றுல கட்டி இருக்கிறோமா, அந்த கயிறு தான் ஆசை. இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துக்கு மேல காரோ பஸ்ஸோ போக மாட்டேங்குது, திரும்பிட்டு தான் போகுது. காரணம் என்ன? அங்க இருக்கிற பொருள் என்னுடைய ஆசையினால கட்டப்பட்டாச்சு. எனக்கு அங்க சுதந்திரம் கிடையாது, எனக்கு அது வேண்டும், தேவை. ஆகவே நம்மளுடைய மனசை யாரு கட்டி போட்டிருக்கான்னா நம்மளுடைய ஆசைகள். நான் இதை சுவைக்கணும், அதை பார்க்கணும், நம்மளுடைய ஆசைகளே நம்மை பந்தப்படுத்துகின்றது. மற்றவர்கள் அவமானப்படுத்துவது எனக்கு பந்தம்னா எனக்கு மானம் வேணுங்கிற ஆசை. எல்லா ஆசையில நம்ம அடக்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த ஆசைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விடும். பிறகு பயத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். அந்த பயம் நம்மை விட்டு நீங்கும் என்றெல்லாம் சாஸ்திரம் எந்தெந்த குணங்கள் நமக்கு துயரத்திற்கு காரணமாக இருக்கின்றதோ அவைகளிடமிருந்து உனக்கு நிவிருத்தி வரும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. இப்ப பிரவிற்த்தி எதை அடைகின்றோம் என்றால் திருப்தி அல்லது பூர்ணத்துவம். எதிலிருந்து விடுபடுகின்றோம் என்றால் எந்தெந்த உணர்வுகள் பாவனைகள் நம்மை துயரப்படுத்துமோ சம்சாரியாக மாற்றுமோ அதிலிருந்து விடுதலை அடைவீர்கள் என்று சொல்கின்றது. இந்த பலத்தை, இந்த இரண்டு ரூபமாக பேசப்படுகின்ற பலத்திற்கு ஜீவன் முக்தி என்று பெயர். இந்த நிலையைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது. ஜீவன் என்றால் என்ன? உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே.
முக்தி என்றால் விடுதலை அடைந்து விட்டான். உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒருவன் விடுதலையை அடைந்து விட்டான். எதிலிருந்து விடுதலை? பயம், குரோதம், காமம் முதலியவற்றிலிருந்து விடுதலை அடைந்து விட்டான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, அல்லது மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு. முதல்ல நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோமா? நம்முடைய ஆசைகள்ல இருந்து, நம்முடைய குரோதத்திலிருந்து கிடையாது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு உபநிஷத்திலையும் ஒவ்வொரு விதமா பேசப்படும். தைத்திரியோபநிஷத்துல மிக அழகாக ஜீவன் முக்தி விளக்கப்படுகின்றது. அந்த உபநிஷத்து வர்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லாதனால இப்பவே சொல்றேன். அதாவது நம்மளை ரெண்டு எண்ணங்கள் நம்மை தாக்கிட்டே இருக்கு. ஒன்று, நான் ஏன் இதை செய்தேன், இனி ஒன்று, நான் ஏன் இதை செய்யவில்லை. கிமகம் பாபம் அகரவம், நான் ஏன் இதை செஞ்சேன்னு என்னிடத்திலேயே வெறுப்பு, என்னுடைய செயல்லையே. அப்போ செய்ய வேண்டாம் சும்மா உட்காந்துட்டு இருந்தா சில சமயத்துல இதை ஏன் நான் செய்யாம போனேன். கிமகம் சாதுனா அகரவம், நான் ஏன் இதை செய்யல, ஏன் இதை செஞ்சேன். ஏதகும் வாவன தபதி, இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவனை உருக்காது, ஒருவனை பாதிக்காது. இப்போ இந்த ஞானம் வந்தா என்ன வரும்னா, நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் ஏன் இப்படி செய்யவில்லை என்ற எண்ணங்களினால் ஒருவன் பாதிக்கப்பட மாட்டான். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வேதாந்த 70 வயசுக்கு மேல வச்சுக்கலாங்கிற எண்ணம் வருமோ? இந்த சம்பந்தத்தை புரியாததுனால தான் வேதாந்தத்தை பார்த்து எல்லாத்துக்கும் அலர்ஜி. இதனுடைய பிரயோஜனம் தான் நமக்கு புரியவில்லை. சாஸ்திரம் நேரடியாக உயிரோடு வாழும் பொழுதே எப்படிப்பட்ட மனநிலையை முக்தனாக இருக்கின்றான் என்று பலவாக விசாரம் செய்கின்றது. இந்த ஞானத்தை அடைகிறது சாகிறதுக்கு அல்ல. ஞானத்தை அடைந்து இந்த வாழ்க்கையில் அவன் எப்படி முழு வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்பான். தைத்திரியோபனிஷத்துல போனா அவன் எப்படியெல்லாம் பாட்டு பாடுறான் எல்லாம் வரும். அவன் எப்படி ஸ்லோக கிருத், அவன் எப்படியெல்லாம் பாடிட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கான் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் ஜீவன் முக்தி. இப்போ ஒரு சாதகன் தகுதியை அடைந்து ஞானத்தை அடைந்து இப்படிப்பட்ட ஜீவன் முக்தனாக எவ்வளவு வருஷம் இருப்பான்னு சொன்னான். அவனுடைய சரீரம் எவ்வளவு வருஷம் இருக்கு? அது கர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. எவ்வளவு வருஷம் பிராரப்தம் ஒரு கர்மம், அந்த கர்ம வினை இருக்கின்றதோ அது வரைக்கும் அவன் இருப்பான். எப்படி இருப்பான்? ஜீவன் முக்தனாக இருப்பான். பிறகு அவனுடைய நிலை என்ன? இந்த பிராரப்த கர்மத்தினால ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் விடுபடுகின்றது. அதற்கு விதேக முக்தி என்று பெயர். நம்முடைய அடுத்த விசாரம் விதேக முக்தி. இந்த விதேக முக்தியை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கர்மத்தினுடைய தியரி, கர்மத்தினுடைய தத்துவம் நமக்கு தேவை, தெரிந்து கொள்ள வேண்டும். பிராரப்த, சஞ்சித, ஆகாமி இப்படியெல்லாம் சில கர்மங்கள் பேசப்படுகின்றது. ஜீவன் முக்தனாக இருந்து கர்மத்திலிருந்து விடுபடுகின்றான் என்றும் சாஸ்திரம் கூறுகின்றது. ஆகவே நம்முடைய அடுத்த இறுதி வகுப்பில் விதேக முக்தி, கர்மத்தினுடைய தியரி, கர்மத்தினுடைய தத்துவத்தை விசாரம் செய்ய வேண்டும். அதை அடுத்த வகுப்பில் பார்த்து நம்முடைய இந்த முகவுரையை முடிக்க உள்ளோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.